அதாவது ஹிந்தியா தமிழா அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த ஓட்டு எடுக்கும்போது ஒரு ஓட்டுல தான் வந்து தமிழ் தன்னுடைய நிலையை இழந்தது. இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் தான் இருந்திருக்கும். பர்சனலா நீங்க போய் அதே முட்டு கொடுக்கிற திமுக காரங்க கிட்ட கேளுங்களேன், கொஞ்சம் ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருக்கதா செய்யுது. மூல பொருளை வெளியில இருந்து எடுத்துட்டு வர போறது இல்ல, they're going to take it from here only. அதனாலதான் இங்க வந்து கம்பெனி வைக்கணும், தொழிற்சாலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கான ஆட்சி கிடையாது. அவங்களுக்கு தமிழர்கள் அவங்க சொல்லிக்கலையா, டிராவிடியன் ஸ்டாக் தானே சொல்றாங்க. 800 வருஷம் வந்து நம்ம அடிமைத்தனத்திலேயே தான் இருக்கும். 800 வருஷம். இட் இஸ் நாட் இப்போ சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் கொடுப்பதற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர் அக்கா இனியவள் ரஜினி நம்மளோட இணைந்திருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். சமீபத்துல தமிழ்நாட்டுல உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து இருக்குது. குறிப்பா திராவிட ஆட்சியாளர்கள் எல்லாருமே இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாதனை தானா? சாதனைதான், தமிழ்நாடு முடிச்சு விடுறதுக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? பல பல ஆயிரம் வருடங்களா இருக்க ஒரு தமிழ்நாட்டை ரொம்ப சுலபமா வந்து 50 ஆண்டுகள்ல முடிச்சு விடுறது வந்து சாதனை தானே. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு திமுக ஆதரவோ இல்ல வந்து அதிமுக ஆதரவோ இல்ல பிஜேபிக்கு இல்ல நம்மளுடைய நாம் தமிழருக்கே ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் இப்ப நாம் தமிழர் எடுக்க வேணாம், ஏன்னா இன்னும் அரசியல் வெல்லல. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு பற்று நம்பிக்கை, இந்த சிம்பிளா ஒரு லைன் சொல்லுவாங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டேன்வாங்க மக்கள். இது நம்ம கேட்டு கேட்டு பழகி இருக்கோம் நம்ம. அது என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஒரு கட்சி ஓட்டு போட்டேன்னா அது ஜெயிக்கணும், அது வெற்றி பெறணுங்கிறது தான் மக்களுடைய என்ன சொல்றது, அது ஒரு உள் மனசுல இருக்க ஒரு உளவியலா இருக்கிற ஒரு தேவைன்னு வச்சுக்கோங்க. ஆனா வெற்றி பெறும் கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற வழி இல்ல, இதுதான் வெற்றி பெறும் அதனால இதுக்கு நான் போடுறேன். அந்த இடத்துல வந்து சிந்தனையோ இல்ல பகுத்து உணர்ந்து உணரக்கூடிய சிந்தனையோ அங்க கிடையாது. அப்போ இந்த உளவியல்ல தான் வந்து வெற்றி பெறும் கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றது. அப்போ அந்த அந்த உளவியல்ல இருந்து பார்க்கும்போது இப்ப அவங்க போட்ட ஓட்டுனால வெற்றி பெற்றாச்சு. திமுக வந்து ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப அது என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு இடத்துல வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. அது சரியா தவறா, இப்போ பர்சனலா நீங்க போய் அதே முட்டு கொடுக்கிற திமுக காரங்க கிட்ட கேளுங்களேன், கொஞ்சம் ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருக்கதா செய்யுது. ஏன்னா நான் வந்து நிறைய பேசுவேன் நானு. ஆக்சுவலா இத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது ஓகேவா? இந்த ஸ்டெர்லைட் விஷயம் பேசும்போதும் சரி, இப்போ பரந்தூர் விமான நிலையம் இருக்கிற அந்த விவசாய நிலத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு விமான நிலையம் கட்டுறாங்க, இது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளரே ஓகே இல்லதான், ஆனா நம்ம கட்சியை நம்மளே விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அப்படி ஒரு மனநிலையில இருக்காங்க. சோ இது வந்து என்னன்னா வெறும் ஒரு கண் துடைப்பு, ஜஸ்ட் லைக் தட். இல்ல நாங்க சரியா தான் இருக்கோம், இல்ல நான் தேர்ந்தெடுத்த கட்சி வந்து சரியா தான் இருக்கு அப்படிங்கிற அந்த போக்குக்குள்ளார கொண்டு போறதுக்கு தான் இது ஒரு சாதனையா சொல்றாங்களே தவிர்த்து உண்மையில சாதனையானா கிடையவே கிடையாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன அண்ணன் சொல்ற மாதிரி நீரும் சோறும் தான், அதுக்கப்புறம் தான் வந்து உடை கூட. உடையும் இருக்கும் இடமுமா அதுக்கப்புறம் தான். முதல்ல நமக்கு நீரும் சோறும் தான் தேவை. அப்போ இந்த அடிப்படையை வந்து காலி பண்ணிட்டு, இந்த அடிப்படையை வந்து உதாசீனப்படுத்திட்டு, நான் வந்து தொழில் வளர்ச்சி கொடுக்கிறேன், நம்ம கார் இல்லாம இருக்கலாம், பல அத்தியாவசியம் சொல்லப்படுற விஷயங்களே இல்லாம நம்ம இருக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா பல பல பேருக்கு உணவு கொடுக்கிற ஒரு இடமா இருக்குது. இப்போ அதானி என்ன பண்றாங்க, 43,000 கோடின்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க குடுக்கிற வாக்குறுதி என்னன்னா 10,300 பேருக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10,300 பேர்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி நத்திங். ஓகே. அதே இப்ப 42,000 கோடி அவங்க பண்றாங்க. 42 தானே, சரியா சொல்றேன்னா? ஆமா, 40,000 கோடிக்கு மேல அவங்க நிறைய துறை சார்ந்து அவங்க முதலீடு பண்றாங்க. ஆமா, இப்ப அவங்க பாத்தீங்கன்னா கார் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி இதெல்லாம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. இப்போ கார் கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு நீர் ஆதாரம் வந்து முழுக்க முழுக்க அதை வந்து அழிச்சிடும். யூசுவலா பாத்தீங்கன்னா மத்த வெளிநாடு இந்த குட்டி நாடுகள்லாம் இருக்கு தெரியுமா, ஐ திங்க் டென்மார்க்னு நினைக்கிறேன்.
இந்த கார் கம்பெனி அலோ பண்ணவே இல்ல அவங்க. வெளியில கொண்டு போய் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஐ அம் நாட் வெரி ஷூர். ஆனா அதான் நெனைக்கிறேன். ஆ அந்த மாதிரி அது நீர் ஆதாரத்த முழுக்க முழுக்க அழிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்னா என்ன? நம்மளுடைய நில வளத்த அது எடுப்பாங்க. அதான் பொருள வெளியில இருந்து எடுத்துட்டு வர போறதில்ல. தே ஆர் கோயிங் டூ டேக் இட் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. அதனால தான் இங்க வந்து கம்பெனி வைக்கணும், தொழிற்சாலை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எத நோக்கி நம்மள நகர்த்துது? இப்போ 10,300 பேருக்கு வேலைன்னா, சரி காசு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சோறு கிடைச்சிருமா? கிடைக்காது. அது மட்டுமே வந்து உங்களுக்கு பத்தாது. எத்தன வருடத்துக்கு? இப்போ ஒரு சிமெண்ட் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள் வேணும் அப்டின்னா, அந்த மூலப்பொருள் இங்க கிடைக்கிற வரைக்கும் தான் அவங்க அந்த நிறுவனத்த இங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம்? சரி. அப்படியே அவங்க சொல்ற 10,300 பேர்ல கண்டிப்பா வந்து தமிழர்கள் இருப்பாங்களா? அதுதான் எல்லாத்துக்கும் வட மாநிலத்தவர கொண்டு வந்துருவாங்களே. கேட்டா வந்து இல்ல தமிழர்கள்லாம் குடிக்கு ஆட்பட்டுட்டாங்க. அதனால எங்களுக்கு வேலை குடுக்க முடியாதுன்ருவாங்க. நாங்க என்ன ஆனா இது பண்றதுன்னு சொல்லிட்டு கைய விரிச்சிருவாங்க. ஆனா இது தமிழர்களுக்கான ஆட்சின்னு தானே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இது சொல்றாரு. தமிழர்களுக்கான ஆட்சி கிடையாதுப்பா. அவங்கள தமிழர்கள்ன்னு அவங்க சொல்லிக்கலையே. ஐ அம் டிராவிடியன் ஸ்டாக்ன்னு தானே சொல்றாங்க. உங்களுக்கு திராவிடத்திற்குள்ள குழப்பறாது. தான் தமிழ் இருக்குதுன்னு வேற சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. திராவிடத்துக்குள்ளார தமிழ் கிடையாது. தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் திராவிட மொழிகள். இங்க பாருங்க, ஆனா அம்மாவுக்கும் நான் கேட்கிறேன். அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையா? இருக்கு. தமிழ்ங்கிறது அம்மா. மத்த எல்லாம் பிள்ளைங்க. அது பிரிஞ்சு போயிருச்சு. எனக்கு வேண்டாம், தமிழ் தாய் வேண்டான்னு சொல்லி போயிருச்சு அது. பிரிஞ்சு போனவங்கள எந்த தாயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு வேற சொல்றாங்க. இங்க பாருங்க. அவங்க பிரிஞ்சு போய் இந்த இந்த இங்க இருக்கிற மற்ற பிள்ளைகளுடைய என்ன சொல்றது? இங்க 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 நம்மளுடைய வாழ்வாதாரத்த அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பிள்ளைங்கன்னு கூட சொல்ல முடியாது. தே ஹேவ் கான் அவ்வளவுதான். போயாச்சு. அவங்கள கொண்டு வந்து நம்ம வந்து ஆட்சியில வச்சது நம்மளுடைய தப்பு. நம்மளுடைய அடையாளங்கள நம்ம இழந்தது தப்பு. நெறைய விஷயத்த வந்து நம்ம விட்டு குடுத்ததும் இட்ஸ் இஸ் ராங். எவ்ரிதிங் இஸ் ராங். அப்ப இது எல்லாத்தையும் வந்து மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு நமக்கு முடியுமா? முடியாதான்றது கூட தெரியல. எல்லாத்தையும் விடுங்க. அடிப்படையா தமிழ் மொழியே நம்ம வந்து இப்ப நான் பேசும்போதே கவனமா பேசுறேன். ஜெயிக்கிறது இல்ல வெற்றி பெறணும். மாத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு. என்னுடைய நெறைய ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய ஒரு சூழல் தான். இப்போ முயற்சி செய்து இல்ல நான் ஆங்கிலம் கலக்காம நான் தமிழ் என்னுடைய மொழிய நான் என்னுடைய பேச்சு மொழிய அழகா நான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அடிப்படையில வந்து இப்ப எனக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால இந்த மொழிக்குள்ளார நான் மறுபடியும் வர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். புரிதல் இல்லாதவங்க அவங்க எந்த மொழி வருதோ அத சரளமா ஆமா. பேசிட்டு அந்த போவாங்க. அந்த மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு நீங்க வந்து அந்த கலாச்சாரம் நிக்குமா? இல்ல வந்து நம்மளுடைய வாழ்வியல் நிக்குமா? இல்ல நம்மளுடைய சிந்தனைகள் இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் நம்ம. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் செட் ஆகுமா? சொல்லுங்க. கிடையாது, கிடையாது. செட் ஒவ்வொரு ஆகாது. மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள் இருக்குது. ஏன்னா, நார்த்ல பாத்தீங்கன்னா, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய மெயின். கமிஷன் எவ்வளோ வரும்? ஒரு 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 பணம் இவ்வளோ குடுத்தா, அதுக்கு எவ்வளோ வட்டி வாங்கலாம்? இல்ல ஒரு கைமாத்தி விட்டா அதுக்கு எவ்வளோ கமிஷன் வரும்? நம்ம அப்படி கிடையாது. நம்ம அறம் சார்ந்து வணிகம் செய்றவங்க, ஒரு 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 பணத்த குடுத்தா கூட அதுக்கான சரியான வட்டியே இல்ல. ஆக்சுவலா தமிழர்கள் வாழ்வியல்ல வட்டி கிடையாது. பட் அந்த உதவினால வந்து ஏதோ கொஞ்சம் திருப்பி போட்டு குடுப்பாங்க. அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல்ல வந்து கமிஷன் பேசிஸ் கிடையாது. பண்ட மாற்று முறை தான் நம்மகிட்ட இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரே சட்டம், நமக்கும் ஒரே சட்டம்னா சரியா வருமா? வராது. சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே பார்த்தீங்க அப்டின்னா வந்து நமக்கு நம்ம நம் அ நெறைய முரண்கள். ஏன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் நீங்க எப்படி எடுத்தாலும் வந்து சவுத்லயே நமக்கு முரண்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, ஆரிய மொழி கலப்பு தான் வந்து மத்த திராவிட மொழிகள். ஓகே. தமிழ் வந்து கலப்பு கிடையாது. அது வந்து ஒரு பூர்வீகமான ஒரு என்ன சொல்றது? தொடக்கத்திலிருந்து இருக்க ஒரு அ உயிரான ஒரு மொழி அது. அந்த மொழி வந்து ஒரு ஒரு சொல்லுமே வந்து அதுக்கு ஒரு அர்த்தத்தோட தான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இலக்கியங்கள் வந்து எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி பண்ணியாச்சு. அப்போ இது வந்து ஒரு மொழி வலிமை அடையுது அப்டின்னா, இட் மீன்ஸ் வி ஆர் ஆல் சொபிஸ்டிகேட்டட் பீப்பிள். நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ரொம்ப சிவிலைஸ்டா அப்பவே இருந்திருக்கோம். அப்ப எப்படி எல்லாம் மாறுச்சு? அது படிப்படியா இப்போ 800 வருஷம் வந்து நம்ம அடிமைத்தனத்திலேயே தான் இருக்கோம். 800 வருஷம். இட் இஸ் நாட் இப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. நம்ம நம்ம வந்து நாயக்கர்களுக்கு அடிமையா இருந்தோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு அடிமையா இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் நாயக்கர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு அடிமையா இருக்கோம். அதையும் தாண்டி ஹிந்திக்காரவங்களுக்கு ஹிந்தியருக்கு. ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது.
ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிந்தி வந்து உங்களுடைய அபிஷியல் மொழியா மத்த எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போலாம். ஆனா, அது வந்து தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகாது. இது உங்களுக்கு தெரியுமா? எதனா இல்ல எனக்கு இது ஒரு புது விடயமா தான் இருக்குது. சொல்லுங்க. இல்ல நான் இதன் நெறைய மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். அத நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஹிந்தி தேவை கிடையாது அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அன்னைக்கே டிட்டர்மின் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? நம்மளுடைய அதாவது ஹிந்தியா, தமிழா அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த ஓட் எடுக்கும்போது, ஒரு ஓட்டுல தான் வந்து தமிழ் தன்னுடைய நிலைய இழந்தது. இல்லன்னா இன்னைக்கு தமிழ் தான் இருந்திருக்கும். அப்படிதான். ஏன்னா, தமிழ் மூத்த மொழி. இந்த பூமியினுடைய இந்திய என்ன சொல்றது? பரப்பளவுல இருக்கிற மூத்த மொழி தமிழ். அப்ப அந்த ரொம்ப தமிழுக்கான பழமையான மரியாதை மொழின்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த தமிழுக்கான மரியாதை, தமிழர்களுக்கான மரியாதை, அந்த தொன்மைக்கான மரியாதை குடுக்கணுங்கிறதுக்காக தான் அபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை ஆகாது. வேற எந்த ஸ்டேட்டுக்கும் அது கிடையாது அந்த ஸ்டேட்டஸ். தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அந்த ஸ்டேட்டஸ். ஆனா பாருங்க, இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசுற இப்ப உங்களுக்கும் நீங்களும் வந்து நீங்க நெறைய பேசி நான் கேட்டிருக்கேன் நானு. இப்ப உங்களுக்குமே அந்த விஷயம் தெரியாது. எனக்குமே ரொம்ப காலம் தெரியாது. அது தெரிஞ்சபோது அதிர்ச்சி ஆச்சு. அப்ப அது நமக்கு தெரிஞ்சே மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது நமக்கு கம்யூனிகேட் ஆகல உண்ம. பாருங்க. இப்போ ஆரம்பத்திலேயே இதுதான் நிலவரம் நமக்கு தெரிஞ்சது அப்டின்னா, நம்மளுடைய மக்கள் வந்து அந்த இந்தி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து இந்தி எடுத்துட்டு வரும்போது நோன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு இது வேண்டாம். இது ஆமா. எங்களுக்கு அப்ளை ஆகாது. நீங்க தயவு செய்து திருப்பி இது யார் பண்ணியிருக்கணும்? யார் பண்ணியிருக்கணும்? அதிகாரத்துல இருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்துல பண்ணியிருக்கணும். இருக்கிறவங்க பண்ணியிருக்கணும். பியூரோகிராட்ஸ் தமிழ்நாட்டுடைய பியூரோகிராட்ஸ் அது பண்ணியிருக்கணும். ஏன் அவங்க சொல்லல? ஏன்னா தமிழ்நாடுன்றது இப்ப இந்த ம மദ്രാസப்பட்டினம் மெட்ராஸ்ன்னு இருந்தது. மெட்ராஸ் வந்து நெறைய தெலுங்கர்கள் ஆதிக்கத்துல இருந்தது. அப்ப அந்த அந்த ஆதிக்கம் நெறைய அந்த பிரிவிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிக்கம் இருந்ததுனால தான் வந்து பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டது. நம்ம குடிபெயர்களே நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு மோடி யாரு? பானர்ஜி யாரு? மேனன் யாரு? நம்மளுடைய தலைவர்கள் சந்திரசேகர் நாயுடு யாரு? அந்த பெயர்கள்லாம் அவங்கலாம் ரொம்ப சாதாரணமா உபயோகிச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய குடிபெயர போட்டா நம்ம வந்து அற்பர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீ உன்னுடைய குடிபெயர் அதாவது உன்னுடைய அ அடையாளத்த நீ வந்து சுமக்கும்போது, இதே அடையாளம் எனக்கு இருந்தா, நான் வந்து ஒரு மனித நேயமற்றவன், நான் ஒரு மிருகத்தனமானவன், படிநிலைகள் பார்க்கிறவன்ற ஒரு ஒரு உளவியல நமக்குள்ளார புகுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மள அந்த தமிழர் அடையாளத்துல இருந்தே வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அப்போ திட்டமிட்ட ஒரு சதிதான் இது. அ இங்க வந்து என்ன சொல்றது? திராவிடம் சொல்ற அந்த அந்த அ அ அந்நியர்கள், வேற்று இனத்தவர்கள் வந்து நம்மள இந்த இந்த தமிழ்ல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, தமிழ் வாழ்வியல்ல இருந்து எல்லாத்துல இருந்துமே நம்மள வெளியேத்துறாங்க. இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, காமராஜர நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில காமராஜர வீழ்த்தினது நம்ம கிடையாது. நம்மளுடைய மக்கள் கிடையாது. அந்த அந்த சமயத்துல இருந்த மக்கள் வந்து அறிவுபூர்வமானவர்கள். அ காமராஜர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும், எவ்ளோ நல்லது செஞ்சாலும், அவர் இந்தியம் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. இந்தியம்ங்கிறத அவர் ஏத்துக்கிட்டாரு. அத ஏத்துக்க அது பிடிக்காம தான் நம்ம மக்கள் வந்து ஹிந்தி தேவையில்லன்னு சொல்ற ஒரு அரசியல எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அப்படி பண்ண மக்கள் வந்து இது அறிவார்ந்த மக்கள் அப்படின்றத புரிஞ்சு, அந்த அந்த மக்கள வந்து குடிக்குள்ளாரையும், சீரியல்குள்ளாரையும் படிநிலைகள் வச்சு அழகா திணிச்சு, நம்ம குடிபெயர்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ல இருந்து நீங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஜாப் போங்க. மத்த எந்த மாநிலத்திலயும் இல்லாத அளவுக்கு தமிழர்கள் வந்து ரொம்ப 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 சொற்பம் தான். 7.5% தான் தமிழர்கள் தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்ன்மென்ட் அ ஜாப்ல இருக்காங்க. வேலையில இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இப்போ எந்த இடத்துக்கு இப்போ நிறுவனம், சிறு நிறுவனம் எடுத்துக்கோங்க, பெருநிறுவனம் எடுத்துக்கோங்க. நம்ம ஆட்கள் இங்க தேர் இஸ் நோ கோட்டா. தமிழர்களுக்கு இவ்வளவு குடுக்கணும், மத்தவர்களுக்கு இவ்வளவு குடுக்கணும் அப்படிங்கிற கோட்டா இல்ல, சிஸ்டம் இல்ல. முதல்ல தமிழர்கள்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒருத்தர கேட்போம் நம்ம, "நீங்க தமிழா? தமிழா?" "ஆமாங்க நான் தமிழ் தான்." நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம்னா, ஏன்னா அந்த ஸ்லாங் நமக்கு தெரியும். அந்த பாடி ஆமா. லாங்குவேஜ் அவங்க அந்த தயக்கத்தோட சொல்லுவாங்க. ஆமாங்க நான் தமிழ் தாங்க. இங்க தாங்க நான் பிறந்தேன். இங்க தாங்க வளர்ந்தேன்னு சொல்லும்போது, அவங்க அந்த இங்க தாம்மா வளர்ந்தேன், இங்க தாம்மா பிறந்தேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அவங்க தமிழர் இல்லன்னு சொல்லிட்டு. "உண்மைய தான் சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்பேன் நானு. டெல் தி ட்ரூத் என்ன இருக்கு இதுல? சொல்லுங்க. உங்கள ஒண்ணும் வெறுத்து உங்கள ஒதுக்க போறது கிடையாது. உங்க அடையாளத்த நீங்க ஏன் மறைக்கிறீங்கன்ற போது, இல்ல வீட்ல தெலுங்கு பேசுவோம். வீட்ல மலையாளம் தெரிஞ்சிரும் நமக்கு. மலையாள வாட நமக்கு தெரிஞ்சிரும். பட் தெலுங்கர்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கன்னடர்கள கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தமிழ் நம்மள மாதிரியே தான் பேசுவாங்க. நம்மள விட அழகா பேசுவாங்க. ம். அது மாரி
இது கம்ப்ளீட்டா திட்டமிடல். இப்ப அதானி வந்து இதுல சம்பாதிச்சுட்டு ஒரு கார் செய்யறது, நம்மளுடைய தண்ணி வளத்தை எடுத்துருவாங்க. நம்மளுடைய நில வளத்தை எடுத்துருவாங்க. விவசாய நிலத்தை கண்டிப்பா எடுப்பாங்க. அங்க இருக்கிற இடத்த வந்து மாசுபடுத்துவாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அவங்க குடுக்குறது, திருப்பி தமிழ்நாட்டுக்கு குடுக்கறது என்ன? நமக்கான வேலை வாய்ப்பு குடுக்குறாங்க. மக்களோட வாழ்க்கை சம்பளம். சரி, தரத்தை எவ்வளவு சம்பளம் குடுத்துற உயர்த்துறோம். முடியும்? எவ்வளவு சம்பளம் குடுத்துற முடியும்? ஒரு கடைநிலைக்கு ஒரு 10,000 இல்ல 15,000 இல்ல ஒரு அவ்வளவுதான். சீனியர் பொசிஷனுக்கு ஒரு 1,00,000. நீங்க நினைக்கிறீங்களா அதானி கம்பெனில வந்து தமிழரை வந்து தூக்கி மேல உயரிய பொசிஷன்ல வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சரி, அவன் ஒருத்தன் வாழ்ந்தா போதுமா? 10,000த்துல வந்து 100 பேரு இல்ல 300 பேரு ஒரு தலைமை பதவின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மாசம் 1,00,000 சம்பளம் கூட வச்சுக்கோங்க. அது வந்து அந்த அந்த வேல்யூ இருக்கு பாருங்க. நில, வளம் எல்லாமே இருக்கு பாருங்க. அந்த வேல்யூக்கு ஈக்குவேட் ஆகுமா? இட் வில் கண்டிப்பாக. நாட். இட் வில் நாட். சாத்தியம் இல்ல. அவன் சோ நீங்க அந்த பிக்கர் பிக்சர் பார்க்கும்போது, வளர்ச்சிய விட அழிவுதான் அதிகம். இதே ஒரு நிலத்துல நீங்க மறுபடியும் மறுபடியும் உழுது உழுது அத நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கான உணவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீர் வளம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பல பல விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அண்ணன் சீமான் அவர்கள், நீங்க சொல்லக்கூடிய இந்த நிலமும், வளமும் சார்ந்த தொழிற்சாலை, இது சார்ந்த வேலைவாய்ப்பு, இது வந்து ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கலாம். இப்ப நவீனமான ஒரு தமிழகம் உருவாகுது. எல்லாருமே கல்வி அறிவு பெற்று இருக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் இந்த மாரியான ஒரு சமூகத்த இப்ப உருவாக்கணுமா? கல்வி அறிவு பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. என்ன பெருசா நம்ம சாதிச்சுட்டோம் சொல்லுங்க பாக்கலாம். பெண்கள் அதிகமா நான் நான் படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யூஸ்லெஸ் யூஸ்லெஸ். இன்னைக்கு பெண்கள் வந்து போக பொருளா இருக்காங்க. பெண்கள் வந்து வெறும் கமோடிட்டி. நான் தமிழ்நாட்டு பெண்களையே சொல்றேன். ஒவ்வொரு பெண்களுமே வந்து கமோடிட்டியா மாறிட்டு இருக்காங்க. அந்த என்ன சொல்றது, தீவிரமான அறிவு பாதையை தேடி போறது எத்தனை பெண்கள்? சீரியலுக்கும், படத்துக்கும், பார்ட்டி போற பெண்கள் எத்தனை பெண்கள்? ஆண்கள் எந்த அளவுக்கு வந்து கருத்தா குடும்பத்தினுடைய என்ன சொல்றது, அதனுடைய தேவைகள். ஒரு ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்கூல் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு சாதாரண ஸ்கூல்ல இன்னைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்களே பெற்றோர்கள். நான் கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்த்தாதான் வந்து அது அது இவ்வளவு பணம் கட்டி குடுத்தாதான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோ. அறிவுசார் கிடையாது. அறிவுன்னு நம்ம சொல்றோம். அறிவுன்னு சொல்றோம். அறிவுன்றது என்ன தெரியுமா? எனக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு உண்மையாவே என்ன தேவைப்படுது? அத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஒரு என்ன சொல்றது? என்னுடைய உணவு தேவைக்கு என்னுடைய தோட்டத்துல நான் பறிச்சுக்கிட்டேன். நானே எனக்கே ஞாபகம் இருக்கு. என்னைய சுத்தி இருக்கிற இடத்துல பறிச்சுட்டு மாடியில வச்சிருப்போம். பறிச்சுட்டு வந்து செய்வோம். ஆ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, வீடுகள் சில அந்த உறவுகள் வீடுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கும். பின்னாடி கீரை இருக்கும், கத்திரி இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், பச்சை மிளகாய் இருக்கும், புதினா, கருவேப்பிலை இல்லாத வீடே இல்ல ஒரு காலத்துல. நான் சொல்றது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி. இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்த பிறகுதான் அதெல்லாம் காணாம போச்சு. இல்லன்னா கருவேப்பிலை ஒரு வீட்ல கட்டாயமா இருக்கும். சிறு பிள்ளையா படிச்சுட்டு இருக்கும்போது 3 மாசம் மழை வருங்க. 3 மாசம் மழை வந்துகிட்டே இருக்கும். சென்னை, ஹார்ட் ஆஃப் த சிட்டி சேத்பட்ல தான் நான் வந்து என்னுடைய பள்ளிக்கூடம். ஓகே. இதுல அரும்பாக்கம்ல இருந்து சேத்பட் போவேன் நான். மழையில நனைஞ்சுட்டு போயிருக்கோம். ஆனா எங்கேயும் தண்ணி நின்னுதான் ஞாபகம் கிடையாது. மணலியில மட்டும் தான் நிக்கும். அந்த பீரியட்ல மணலியில மட்டும் தான் நிக்கும். மத்தபடி எங்கேயுமே நான் வந்து தண்ணி நின்னு பார்த்ததில்ல. மழை பெஞ்சுட்டே இருக்கும். ஆனா எங்கேயுமே வந்து எப்படி மாறுச்சு அது? நான் சொல்றது 30 வருட காலம். எல்லா குளங்களும், ஏரிகளும் மக்களோட தேவைக்காண்டி அரசாங்கம் நெறைய திட்டம் கொண்டு என்ன தேவை? வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன தேவை? அவங்களோட வசிப்பிடமா மாத்தணும்னு வேற சொல்றாங்களே. ஏன் மாத்தணும்? இட்ஸ் அ அவங்களுக்கு ப்ராஜெக்ட். இங்க தங்க இட்ஸ் அ ப்ராஜெக்ட். தமிழ்நாடு என்ன சென்னை மட்டும் தானா? இல்ல வந்து ஒரு ஒரு பிளேஸ் மட்டும் தான் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து எத்தனை 1500 பஸ் வந்து காலையிலேயே போக ஆரம்பிச்சதுன்னுலாம் பேசுறாங்க. இத்தனை மக்கள் வந்து போறதுக்கு எதுக்கு எதுக்கு இங்க கிரவுட் பண்றீங்க? எதுக்கு இவ்வளவு பேர் நீங்க திரட்டி வச்சிருக்கீங்க ஒரு இடத்துல? ஒரு தொழிற்சாலைய பண்ணணும் அப்படின்னா, அது அது பரவலா பண்ண வேண்டாமா? பரவலாக்கப்பட வேண்டாமா? நீங்க சாப்பிடுறது உங்க ஒரு கைக்கு மட்டும் போச்சு அப்படின்னா, அது நோயா இல்லையா? உண்மதான். அதே மாதிரி தானே உங்களுடைய தொழில் தேவைக்காக சென்னை தான் வரணும்னு என்ன இருக்கு? ஏன் அரசாங்கம் அத சரி பண்ணல? ஏன் வந்து அது பரவலாக்கப்படல?
இன்னைக்கு நான் ஒரு கேப் டிரைவர். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ சிவில் இன்ஜினியர். ஸ்விக்கில வருவாங்க. என்ன படிச்சிருக்கேன்? பிஇ. பிஇயும் நலிவடைய வச்சுட்டீங்க. அந்த படிப்பையே வந்து வேல்யூ ஏன்னா ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி பிஇ படிச்சிருக்கோம்னா அப்படி பார்ப்போம். அவங்க ரொம்ப பெரிய ஆளு. இன்னைக்கு அந்த பிஇக்கு வேல்யூவே இல்லாம பண்ணிட்டாங்க. அவ்வளவு காலேஜஸ் கட்டிட்டு தேவையே கிடையாது. சரி மருத்துவம் இன்னைக்கு மருத்துவமனையில பாருங்க. இல்ல வந்து ஒரு ஒரு நல்ல பிரைமரி நல்ல நல்ல கல்லூரியில போய் பிகாம் யார் பண்றாங்கன்னு பாருங்க. எல்லாம் மார்வாடிங்களா இருப்பாங்க. You'll see a lot of Marwadis. You'll see a North Indians. நிறைய நார்த் ஈஸ்ட் தான் இருப்பாங்க. எப்படி இப்படி ஆச்சு? என்ன சொல்ற என்னுடைய முன்னோர்கள் கட்டினது. இப்ப நெய்வேலியில அந்த நிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இப்படி மேல் நோக்கி பீச்சு வருமா. சொல்ல கேட்டிருக்கேன் நானு. இன்னைக்கு அது வரல. நீ பாட்டுக்கு தோண்டிக்கிட்டே இருக்க. சரி நிலக்கரி நம்ம தேவைக்கு தான் நம்ம நிலக்கரி எடுக்கணுமே தவிர்த்து உலகம் பூரா தேவைக்கு நம்ம குடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. அப்ப அதனால நிலம் பாதிப்படையுது இல்லையா? நிலக்கரி எடுத்த இடத்தை இனி யூஸ் பண்ணவே முடியாது. தெரியும்ல அது. we cannot use it at all. அது ஒரு தரிசு நிலமா மாறுது. யாருக்காக இந்த நிலத்தை தரிசு நிலமா மாத்துறீங்க? இன்னைக்கு அதானிக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வாட் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்? நீ என்ன பண்ற? அரசாங்கம் என்ன பண்ணுது? தனக்கான கமிஷனை வாங்கிக்குது. அவங்களுக்கான கமிஷன் அவங்க போயிருவாங்க. எங்கேயாவது போய் செட்டில் ஆயிப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து இன்னொரு சொமாலியாவா மாறிக்கிட்டு இருக்கோம். மாறிடும். இன்னும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் எடுக்கும், எத்தனை அளவுக்கு அறிவை உபயோகிக்கணும்ன்றது தெரியல நமக்கு. இருக்காது. இண்டஸ்ட்ரியல் growth இஸ் நாட் growth. இண்டஸ்ட்ரியல் ஒரு கார் வந்து ஒருத்தன் வாங்கணும், அது வியாபாரம். அது வெறும் வியாபாரம். நான் ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 10 வருஷத்துக்கு கார் தேவையில்லை. ஒரு மொபைல் வாங்கிட்டேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு மொபைல் தேவையில்லை. ஆனா அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியா போட்டு நீங்க காலமா வந்து நமக்கு சோறு போடுற இடத்த வந்து நம்ம அழிக்கிறோம். நமக்கு நீர் தர்ற இடத்த அழிக்கிறோம். வாழ்வாதாரத்தை இழக்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்து இது டெவலப்மெண்ட் கிடையாது. திஸ் இஸ் நாட் டெவலப்மெண்ட். இதை வந்து அறிவார்ந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்.